தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. குட்டி, என்ன அம்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன வயித்து வயித்து குத்த குட்டி பாப்பா, குட்டி பாப்பா இதுக்கா? ஆமாடி செல்ல குட்டி, குட்டி பாப்பா தான் இருக்காங்க. பாப்பா கிட்ட பேசுறீங்களா என் பட்டு பிள்ளை? குட்டி பாப்பா வேணுமா என் செல்லத்துக்கு? இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்கோங்க, குட்டி பாப்பா வந்துருவாங்க. அப்பா எங்க போனாரு? நீங்க மட்டும் நின்னுகிட்டு இருக்கீங்க. அப்பாவை கூப்பிடுங்க. அம்மா பாருங்க, காலையில இருந்து கண்டுக்கவே இல்ல உங்க அப்பா. உங்க அப்பா கூட நீங்க பேசவே மாட்டேன். கூப்பிடுங்க அப்பாவை. என்ன சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு? வாங்க சார், இங்க ஒருத்தி இருக்கேன். அதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல. எப்ப சாருக்கு வேலை கிடைச்சதோ அதுல இருந்து வேலை வேலை தான். ஒண்ணுக்கு 3 பிள்ளைங்க. அப்படியே இல்லம்மா, வேலை கிடைக்கிற வரைக்கும் பாடா பட்டோம். இப்ப வேலை கிடைச்சிருச்சுல, சோ நல்லபடியா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆமா, என் பொண்டாடிக்கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது. அப்படியா? என்ன வித்தியாசம் தெரியுது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, அம்மா, குட்டி பாப்பா, குட்டி பாப்பா. குட்டி பாப்பாவா? செல்லத்துக்கு குட்டி பாப்பா வேணுமா? இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கோங்க, அம்மா பெத்து கொடுத்துருவா குட்டி பாப்பா. என்ன சார் பதிலவே காணோம்? அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சீங்க? என் புள்ள கொஞ்சம் வளர்ந்துட்டா போலயே. ஆமா ஆமா, வளர்ந்தாச்சு வளர்ந்தாச்சு. இதுதான் இந்த வித்தியாசமாக்கும். ஆமாடி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம முத குழந்தைய விட எனக்கு என்னமோ நம்ம 2வது குழந்தை மேல தான் அவ்வளோ அதிகமான பாசம் இருக்கு. ஏன்னா அது பெண் குழந்தைய நீ பெத்து கொடுக்க போறீல, அதனாலதான் எனக்கு பெண் குழந்தைன்னா உசுறு கவி. அவ்வளோ ஆசையா பெண் குழந்தை மேல? ஓகே, பெத்து கொடுத்துருவோம். அம்முக்குட்டி, என்ன செல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா வயித்துக்குள்ள? ம், நான் அப்பா பேசுறேன் செல்லக்குட்டி. நீங்க பெண் குழந்தையா தான் இருப்பீங்கன்னு அப்பா நம்புறேன். அதனால பெண் குழந்தையாவே வந்துருங்க, ஓகேவா? என் செல்ல குட்டி, குறும்பு பண்ணாம சேட்டை பண்ணாம அம்மா வயிற்றுக்குள்ள அமைதியா இருப்பீங்களாம். ஓகேவா? ஏன்னா உங்க அண்ணன் எழில் குட்டிக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணுமா, அதனால தங்கச்சி பாப்பாவே வந்துடணும், ஓகேவா? என் செல்ல புள்ள. சரிம்மா, பத்திரமா இருந்துக்குவீல்ல? நான் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, செக்கப் எப்போ வருது? நாளைக்குங்க. நாளைக்கா? சரி சரி, நான் வேலைக்கு பர்மிஷன் போட்டு வரேன், போயிட்டு வந்துடலாம், ஓகேவா? கவலைப்படாம ஒழுங்கா சாப்பிடணும், ஓகேவா? நான் இல்லைன்னு சாப்பிடாம ஜூஸ் குடிக்காம இருந்தேன்னு வச்சுக்கோ, அடி பிச்சிருவேன், ஓகேவா? அடேங்கப்பா, ரொம்ப தான் அக்கறை. எல்லாம் உங்க புள்ள வரப்போற அக்கறை தான். பொண்டாட்டி மேலதான் எங்க அக்கறை இருக்கு சாருக்கு. எல்லாம் புளிச்சு போச்சு. முத குழந்தை பிறந்து ஏதோ கண்டுக்காம மாதிரி விட்டாச்சு. அடுத்து 2வது குழந்தை வரப்போகுது. இனி சுத்தம். ஓய், என்னவா? ஏய் பாருடி, சரியான லூசடி நீ. இல்லை தெரியாம தான் நான் கேட்குறேன். எழில் குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் உன் மேல இருக்கிற லவ் எனக்கு வரைஞ்சதா? இப்போ குட்டி பாப்பா வரப்போறா, அவன் வந்ததுக்கு அப்புறம் உன் மேல இருக்கிற லவ் எனக்கு குறைய போறது இல்லை, சரியா? எப்போதுமே என் கவிமா மேல இருக்கிற லவ் கொஞ்சம் கூட எனக்கு குறையாது. ஓகேவா? எனக்கும் தெரியும்டா புருஷா. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? மற்ற ஆம்பளைங்க மாதிரிலாம் கிடையாது. என்ன, ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்படியே பொண்டாட்டி வெறுத்து ஒதுக்கிறது அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் நினச்சிருந்தா எப்பயோ சாரு எங்களை வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க. ஆனால் என் மேலே இருக்கிற லவ் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறையலை. அதனால தான் இன்னமும் கவிமா கவிமான்னு சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. கரெக்டா? இந்த அளவுக்கு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்க, அப்போ உனக்கு என்ன நக்கல், என்ன கொழுப்பு, இனி சீண்டி பார்க்கணும் இல்லடி? ஆமாங்க, உங்களை சீண்டிக்கிட்டு உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இதே மாதிரி லைஃப் லாங் உங்கள் கூடயே இருக்கணும். அது மட்டும் போதும் இந்த கவிமாக்கு. சரிம்மா செல்லம், வேற வேற ஏதாவது ஆசை இருக்கா மேடத்துக்கு? எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றுறேன், ஓகேவா? எனக்கு என்ன தெரியுமா ஆசை? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் அம்மாவை பிரிஞ்சதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை என்னால் பார்க்கவே முடியலை. எத்தனை நாளைக்கு தான் பொண்டாட்டி புருஷனுக்கு அம்மாவாக இருக்க முடியும்?
முடியாதுல்ல. என்றைக்குமே அம்மா பொண்டாட்டி ஆயிட முடியாது, பொண்டாட்டி அம்மா ஆயிட முடியாது. சும்மா வேணால் சொல்லலாம், ஆனால் நடைமுறைக்கு அதெல்லாம் வேணால் செட் ஆகாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி அந்த குடும்பத்துக்குள்ளே திரும்பவும் நம்ம போகணுங்க. நீ ஆசைப்பட்டு அது என்னைக்காவது நான் செய்யாமல் இருந்திருக்கேனா? கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? எதை நினச்சி கவலைப்படக்கூடாது. ம் கவிமா, என்னங்க? ஐ லவ் யூ. ச்சே, நீங்களே எனக்கு ஐ லவ் யூ சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? ஓகே, ஐ லவ் யூ டூடா புருஷா. என்னாலுள்ளே ஆசமச்சானே உன் கூடத்தான் நான் இருப்பேன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தேனே ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் ராசிதா சை ராசிதா ஓ முகமே ராசிதா. செல்லக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? அம்மா கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆனால் அம்மா இன்னைக்கு அழுக மாட்டேன், ஏன்னா உங்ககிட்ட அம்மா டெய்லியும் அழுதுகிட்டே தான் பேசுகிறேன். அதனால் இன்னைக்கு அழுகாமல் அம்மா உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னும் 2 வாரம் தாம்மா நீங்கள் வெளியே வர போகிறீங்க. அம்மா உங்களை விட்டு போக போகிறேன். ஆனால் எனக்கு அழுகையே வருது. உங்ககிட்ட அழுதுகிட்டே பேசினா நீங்களும் கஷ்டப்படுவீங்கல்ல. ஏன்னா அம்மா எப்போதுமே அழுதுகிட்டே தான் பேசுகிறேன். அதனால இன்னைக்கு அழுகாம அம்மா பேசுகிறேன். அதனால காது கொடுத்து கேளுங்கம்மா, சரியா செல்லக்குட்டி? இந்த நிமிஷம் நீங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே பண்ணுற சேட்டை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனால் இதெல்லாம் நேரில் பார்க்கணுன்னு அம்மாவுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் என்னால் முடியாது போலடா அம்மா. என் செல்ல குட்டி, என் வயிற குட்டி, இன்னும் 2 வாரம் தான் வெளியே வந்துடுவீங்க. அம்மானால அழாம பேச முடியலம்மா. ஏன்னா உங்களை நினைக்கும் போதெல்லாம் அம்மாவுக்கு அழுகதான் வருது. உங்க அப்பாவை நினைக்கும் போது என் உயிரே கருகுது. நான் என்ன பண்ண போறேன்? உங்க அப்பா என்ன பண்ண போறாரு ஒண்ணுமே புரியலம்மா. ஆனா ஒண்ணு சொல்றேன், அப்பாவை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும், சரியா செல்லம்? எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார் சொல்லக்கூடும்? வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம், யார் மேல எனக்கென்ன கோபம்? இப்போதைக்கு இங்கே வந்தீங்க, வீட்டில் யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, வெளியே போங்க. வீட்டில் யாரும் இல்லை, உன்னை பார்க்க தான் வந்தேன், உன்கிட்ட பேச தான் வந்தேன். எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. என்கிட்ட என்ன பேசணும்? ஏன் நான் என்ன பேச போகிறேன்னு உனக்கு தெரியாது, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் யாருக்கிட்டையும் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் மனசில் இருக்க சொல்கிறதுக்கு நான் எதுக்கு நடிக்கணும்? அப்படியா? நான் கேட்குற கேள்விக்கு பட்டு பட்டுன்னு என் கண்ணை பார்த்து பதில் சொல்லி பார்க்கலாம், அப்போ நான் நம்புகிறேன். எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ப்ளீஸ் வெளியே போகிறீங்களா? இல்லை, என்னால் கேள்வி கேட்காம போக முடியாது, நான் கேட்டுட்டு தான் போவேன். எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சே ஆகணும். என்ன பதில் தெரியணும்? உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன, எனக்கு இப்போ 2ல் ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும், சரியா? நான் இருக்கேனா, இல்லை நீ நடிக்கிறியா, இல்லை நிஜமாவே உன் மனசில் நான் இல்லையா? இது 3ல் எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லு. நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் சரி, என் மனசில் நீங்கள் இல்லை, சரியா? வெளியே போங்க. ஓ, உன் மனசில் நான் இல்லாமல் தான் எனக்கு அடிப்பட்டது தெரிஞ்ச உன்னையும் பதறி போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணியா? சொல்லுமா. அது ஏதோ ஒரு பரிதாபத்தில் செஞ்சுட்டேன். அடிபட்டு ரத்தம் வந்ததை பார்த்த உடனே மனசு கேட்கல, அதனால அப்படி பண்ணேன். அதுக்காக அதெல்லாம் வச்சுக்கிட்டு காதல்னு பேசுனா அதெல்லாம் நியாயமாகாது. ஓஹோ, ஃபஸ்ட்டு நீ அழுகிறது நிறுத்துறியா? நான் ஒன்றும் அழுகவே இல்லையே, நீங்கள் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு வெளியே போங்க. ஏய் இதுமா, உன் மனசுக்குள்ளே என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, எதையும் மறைக்காத. என்ன, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்படி எதுவுமே சொல்லாமல் உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக அந்த ரெட்டை வேஷம் போட்டுட்ருக்க? நான் ரொம்ப பொறுமையாக தானே கேட்குறேன், சொல்லுமா. நிஜமா நீ அழுகிறது என்னால் தாங்க முடியலடி, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அழாதடி, அல்லாமல் என்னன்னு சொல்லுடி, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
எதுக்காக உன் காதலை என்கிட்ட இருந்து மறைக்கிற சொல்லு. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி என்னை கொலையா கொள்ளுற? என்னன்னு சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு. ஏன் இப்படி மறைக்கணும்னு நினைக்கிற? சொல்லுடி. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. என் மனசுல ஒன்றும் இல்லை. வெளியே போங்க. இல்லை, நான் போக மாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுடி ப்ளீஸ் டி. இன்னும் எவ்வளோ தூரம் என்னை இப்படி கெஞ்சி விட்டுக்கிட்டே இருப்பேன். என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் முடியலை. ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேட்குறேன். இப்படி காதலுக்காக என்னை பிச்சை எடுக்க வைக்காத. சொல்லுமா. நான் ஒன்று சொல்லவா? நீ பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்கு? உன் மனசுக்குள்ளே இருக்கிற காதலை என்கிட்ட சொல்லாமல், ஆனால் உனக்கு என் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுற, ஹாப்பியாக இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனால் அதை எதையுமே நீ தக்க வச்சுக்க முடியாமல் என்னை விட்டு விலகி விலகியே போகிற. இப்போ நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணியே உன்னையே அறியாமல் என் தோள் மேலே சாயிரடி. இதை தான் தாண்டி காதல். ஆனால் உனக்கு ஏது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உன்னை யாருக்காகவும் எந்த இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என் உயிரில் பாதிடி. உன்னோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்லவா? உனக்கு உன் அத்தை பையன் கூட கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. அதுதானே உனக்கு பிரச்சனை. என்னடா இவனுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா? எல்லாம் என் அக்கா சொல்லிட்டா. அந்த ஒரு காரணம்தான் உன் மனசை தடுக்குதா? ஏன் உன் அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? நான் ஒன்று சொல்லவா? நீ அவனவே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் ஒன்று எதுவும் கேட்கல. ஆனால் அவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ நரகத்தில் தாண்டி இருப்ப. அந்த நரகத்தில் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா உன் மனசுக்குள்ளே நான் தான் இருக்கேன். என்ன மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இன்னொருத்தனை உன்னான கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மதுமா, அல்லாதம்மா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன் கண்ணுல இருந்து ஒரு சுட்டு கண்ணீர் வந்தாலும் அதுக்கு காரணமாக நான் தானடி இருக்கேன். அல்லாத உன்னை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காத மது. உனக்காக 6 வருஷம் காத்திருக்க முடிஞ்ச என்னால் நீ உன்னோட பதிலுக்காண்டி இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருப்ப. ஆனால் உன் பதில் நல்ல பதிலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ ஏன் இப்படி விலகி விலகி போகிறேன்னு தெரியல மது. ஏண்டி, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுரு மது. உன்னை நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன்டி. ஆனால் இப்படி மௌனமாக இருக்காத மது. இந்த மௌனம் தான் என்னை கொலையாக கொல்லுது. ப்ளீஸ் மது, ஏதாவது பேசு மது. வாயை திறந்து ஏதாவது சொல்லு மது. உன்னை கெஞ்சி கேட்குறேன். என்ன இப்படி கொல்ல? பாத்திமா, என்னாச்சு? ஐயோ குகன், என்னால
இன்னும் 2 வாரம் டாக்டர் டைம் கொடுத்துருக்காங்களேம்மா, அதுக்குள்ளே எதுக்கு வலிக்குது? ஸ்வாதிம்மா பயமா இருக்குமா? ஐயோ குகன், என்னால வலி தாங்க முடியல குகன். ஐயோ என்னால முடியல குகன், என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் குகன். என்னால குகன், என்னால முடியலடா. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது குகன். குகன் முடியல. ஐயோ ஸ்வாதி, உனக்கு ஒன்றும் ஆகாதும்மா, இரு ஹாஸ்பிட்டல் போ.